செல்போனில் தேவையில்லாததை பார்க்காமல் இருந்தால் தகவல் திருட்டில் இருந்து தப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு முன்னாள் காவல்துறை இயக்குநர் சைலேந்திரபாபு கூறியுள்ளார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளின் கல்வி, மனம் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு ஏற்படி செல்போன்களை எப்படி பயனுள்ளதாக பயன்படுத்துவது என்பது குறித்து ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன், முன்னாள் காவல்துறை அதிகாரி சைலேந்திரபாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கில் பேசிய சைலேந்திரபாபு, ஒவ்வொருவரும் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் வேலை பார்க்கும் நேரம், தூங்கும் நேரம் தவிர்த்து மீதமுள்ள நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்றார். நல்ல உடல் நலத்துடன் இருப்பவர்கள்தான் மனம் மகிழ்ச்சியோடு இருப்பதாக கூறியவர், இது தொடர்பாக 156 நாடுகளில் எடுக்கப்பட்ட சர்வேயில் இந்தியா 130வது இடத்தில் உள்ளதாக கூறினார். மேலும் குழந்தைகள் மொழித்திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தாய்மொழிதான் சிந்திக்கும் திறனை அதிகப்படுத்தும் என்றார். நன்கு சிந்திக்கும் திறன் உள்ளவர்களுக்கு சிறந்த வேலை கிடைக்கும். மேலும் செப்டம்பர் மாதம் வரை சைபர் கிரைம் மோசடியில் 1500 கோடி ரூபாய் அளவுக்கு மக்கள் பணத்தை இழந்துள்ளதாக தெரிவித்த அவர், செல்போனில் தேவையில்லாததை பார்க்காமல் இருந்தால் இத்தகைய மோசடியில் இருந்தும் தகவல் திருட்டில் இருந்தும் தப்பிக்கலாம் என்றார்.